நிறைய பேர் இப்போ எல்லாம் ரொம்ப ஜிம்முக்கு போகிறாங்க. நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஃபிஷ் ஆயில்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. கிரியேட்டினை பற்றி பார்ப்போம். கிரியேட்டின் மோனோஹைட்ரேட். கிரியேட்டின் இஸ் த நேச்சுரலி அக்கரிங் காம்பவுண்ட். மேக்ஸிமம் இந்த கிரியேட்டின் வந்து எதில் ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஃப்ரூட் அண்ட் ஸ்டீ ஃப்ரூட் இதில் தான் இந்த மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரியேட்டின் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா லாட் ஆஃப் திங்ஸ் மசிலில் ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லைனா பிரெயினில் ஸ்டோர் ஆகும். ஸோ கிரியேட்டின் வந்து நம்ம வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் எடுத்துக்கிற டோசேஜ் வந்து இது 2 ஃபார்மாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோடிங் ஃபேஸ், செகண்ட் ஒன் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். ஃபஸ்ட்டு நம்ம லோடிங் ஃபேஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அதாவது லோடிங் ஃபேஸ்னால் அப்படின்னா என்னென்னா, அதாவது வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறது. மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்னால் என்னென்னா, நீங்கள் டெய்லி எடுத்துப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது 1 to 3 கிராம். இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் கிரியேட்டின் மோனோஹைட்ரேட். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் பெனிஃபிட்ஸ். உங்களோட பாடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வெயிட் கெயின் பண்ணும். மோர் எக்ஸசைஸ் உங்களால் நிறைய எக்ஸசைஸ் பண்ண முடியும். அத்லெட் போகிறவங்க அவங்களாம் மெயின் ஒர்க் ஏடிபி எனர்ஜி லெவல். நம்மளுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏடிபியாக மாறிடும். நீங்கள் சப்ளிமெண்ட்டாக அந்த கிரியேட்டின் எடுத்துக்கிட்டீங்க ஏடிபியாக மாறி உங்களுக்கு மோர் எனர்ஜி லெவல், அதாவது உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த கிரியேட்டின் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த்துக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, பிரெயினை நல்லா வச்சுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஒர்க் பண்ணும், ஓவர் பிளட் லிஃபிட், அதாவது உங்கள் ஃபேக்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும், குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், போனையும் ஹெல்த்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ஸ்கின்னையும் மசிலையும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த கிரியேட்டின் வந்து நிறைய ஃபுட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபுட் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னென்னா பீஃப் ஸ்ட்ரிக். 1 kgல எவ்வளோ 4.5 கிராம் இருக்கும். வந்து சால்மன் ஃபிஷ், இதில் 1 kg கிரியேட்டின் இருக்கும். அதுவே 4.5 கிராம் தான் இருக்கும். சிக்கனில் 1 kgல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3.1 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹியரிங், அதில் 1 kgல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.5 கிராம் இருக்கும். டியூனோ ஃபிஷ், இதில் எவ்வளோ 1 kgல இருக்கும் அப்படின்னா 4 கிராம் இருக்கும் கிரியேட்டின். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக், 1 kg ப்ரோக்கில் எவ்வளோ இருக்குன்னா 4 கிராம் இருக்கும். சிஓடி கோட் லிவர் ஃபிஷ், இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 kgல 4 கிராம் இருக்கும். ப்ரிகாஷன் என்னென்னா ரீனல் ஃபெயிலியர், அதாவது நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் 20 கிராம் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீனல் ஃபெயிலியர். நெக்ஸ்ட்டு வெரி ஹை டோசேஜாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் ஸ்டொமக்கையும் அப்செட் பண்ணும். ஸோ அந்த கிரியேட்டினுடைய சைடு எஃபெக்ட், நீங்கள் டெய்லி டோசேஜ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை. இது முக்கியமாக குழந்தைங்க எடுத்துக்கவே கூடாது. தேவையில்லாமல் ஸ்டொமக் பெயின் வரும், இன்க்ரீசிங் ஹைட்ரேட்டிங்னா என்னென்னா, நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சு உங்கள் பாடியை நல்லா மெயின்டைனில் வச்சுக்கணும். வெயிட் கெயின் ஆகும், மூட் அண்ட் எமோஷன், அப்பப்போ சடனாக மூட் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் ஃபேக்டிக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.